ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு தாங்க நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் தாங்க இது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக காய்கறிகளும் அதுக்கப்புறமா பழமும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ என்ன மாதிரியான காய்கறிகள் அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா புடலங்காய், அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறமா தக்காளி, இந்த மாதிரியான திங்ஸ் வந்து இல்லாததுனால ஸோ அதை போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எப்போதுமே காய்கறிகளாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, மொத்தமாக நாம் வாங்கி வீட்டில் அடைச்சி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுகி வீணாக போயிடும். ஸோ அதனால் அப்பப்போ நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஸோ அதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, காசையும் நாம் மிச்சப்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களெல்லாம் வீணாகி போகிறதையும் நாம் தடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் எல்லா இல்லத்தரசிகளுக்குமே ரொம்பவே பிடிச்சது இந்த கொத்தமல்லி தழை. ஸோ அதையும் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மீன் வாங்கிட்டு வந்தேன். என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நெத்தலி மீனுங்க. இது வந்து கரமடி நெத்தலி அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ சரி பொரிச்சா பையன் சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சூரை மீன் கிடச்சிச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலுக்கு 2021 லீவ் டு த வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி வந்து மீன் வந்து கொஞ்சம் லாபமாக இருந்ததுனால 4 சூரை மீன் கிடச்சிச்சு. ஸோ அதனால தாங்க நான் மொத்தமாக இப்படி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஊறுகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா பொரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னுட்டுன்னு. Start to love yourself, everything will be changed. Thank you.